ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேனிஸ் கிச்சன். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, முட்டை மிளகு வறுவல் பெப்பர் எக் ஃப்ரை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு பாத்திரம் நல்லா சூடானதும் அதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், கொஞ்சமாக மஞ்சள், அப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா ஒரு 4 முட்டை ஒரு 15 நிமிஷம் தண்ணியில் போட்டு வேக வச்சு எடுத்துருக்கேன். அதை தோல் உரித்து 2ஆக கட் பண்ணி இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துருக்கிற அந்த மிளகாத்தூள் 2 பக்கம் படுற மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. மெதுவாக திருப்பிக்கோங்க, இல்லைன்னா அந்த முட்டையில் உள்ள மஞ்சக்கரு தனியாக பிரிஞ்சு வந்துடும். கொஞ்சம் மெதுவாக அப்படியே மாற்றி மாற்றி திருப்பி விட்டுக்கோங்க. மசாலா நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. அப்புறமா நான் எல்லா முட்டையும் ஒரு பாத்திரத்தில் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். அப்புறமா நான் அதே பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு 2 பச்சை மிளகாவை 2ஆக கீறி வச்சுருக்கேன், அதையும் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 2 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் சீக்கிரம் வதங்குறதுக்காக கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் கல்லில் தட்டி வச்சுருக்கிறேன், அதை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு தக்காளி நான் மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன், அதை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் காரம் அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா மிளகுத்தூள் கூட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நான் 1.5 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா க்ளோஸ் பண்ணி வைங்க. 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள், அதில் உள்ள எண்ணெயெல்லாம் மேலே மிதந்து வரும். பாருங்கள், கிரேவி நல்லா கொதித்து எண்ணெயெல்லாம் மேலே மிதந்து வந்துட்டு இந்த சமயத்தில் நம்ம எண்ணெயில் வறுத்து வச்சுருக்கிற அந்த 8 முட்டையை நம்ம சேர்த்துக்கலாம். அந்த கிரேவி முட்டையில் படுற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, கடைசியாக மல்லி இலை தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, முட்டை மிளகு வறுவல் எக் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆகிட்டு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது சப்பாத்தி, பூரி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.